இந்த பௌர்ணமி தினத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, உங்களோட சுவாசமே மாற்றம் அடையும். உங்களுடைய சுவாசத்துக்குள்ள நிறைய சேஞ்ச் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு தியானத்துக்குள்ள பெரிய நிலை அடைகிறதோ, அனுபவம் பெறுறதோ, தியானத்தில் நல்ல செயலாக்கத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறது எந்த வழியாக பெற முடியும் அப்படின்னா, தன்னுடைய சுவாசத்து வழியாக பெற முடியும். ஒரு அனுபவம் பெற்றவன் அவனுடைய வாசல் வழியாக பெற முடியும். எப்படி ஒரு அடிப்படையாக முதல் முறையாக தியானம் பழகுறவங்களுக்கு சுவாசத்தோடைய வாசல் ரொம்ப முக்கியம். இந்த மூக்கோட துவாரம் ரொம்ப முக்கியம். அதே கொஞ்சம் நல்ல நிலையை அடைந்தவங்க ஒரு அனுபவம் பெற்று வாசல் திறந்துருச்சுன்னா, ஒருவேளை அவங்க உடலில் 6 சக்கரங்களையோ, இல்லை தலை உச்சியில் இருக்கிறதையோ, இல்லை இந்த நெத்தியில் இருக்கிற செயலோ, இந்த மாதிரி நிறைய பின்னாடி இருக்கிற பெடரியோ, இதெல்லாம் வாசல்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் திறந்தா கூட இந்த பௌர்ணமி தினத்தில் உங்களுக்கு தேவையான எனர்ஜியையும் தேவையான செயலாக்கத்தையும் கிடைக்கும். அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நார்மலாக பழகிற சகோதர சகோதரிகள் தியானம் பழகிறவங்க இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு இரவுல பெருசாக உணவு எடுத்துக்காம ஒரு ஹாட் வாட்டரு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வயிறை கொஞ்சம் காலியாக வச்சுட்டு அவங்க அந்த தியானத்தையோ இல்லை தியான சம்பந்தமாக இருக்கின்ற ஏதாவது நல்ல புத்தகங்கள், அடிப்படையாக ஒரு நல்ல பிரபஞ்ச தொடர்புகளை ஏற்படுத்துகிற புத்தகங்களை வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, முக்கியமான செயல் என்னன்னா சுவாசத்தில் மாற்றம் நடக்கும். நீங்கள் வேற எதுவும் செய்ய வேண்டாம், தானாக தியானம் நடக்கும், சுவாசத்தில் மாற்றம் நடக்கும். ஆன்மா அருங்கோள சக்கரம் .com அப்படின்னு வெப்சைட் இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், படிங்க. அப்படி நீங்கள் வாசிக்க முடியலையா, உங்கள் வீட்டில் யாராவது மகனோ மகளோ இருந்தால் வாசிங்க. அந்த வாசிக்க சொல்லிவிட்டு நீங்கள் உட்கார்ந்து அதை கேட்டு தவம் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அதை உள்வாங்கி பாருங்கள். உங்கள் சுவாசத்தில் உங்கள் தியானத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது நிச்சயமாக நிகழும். இந்த பௌர்ணமி தினத்தை ஏன் யோகிகள் சித்தர்கள் ஏன் பெரியவங்களாம் கொண்டாடுறாங்க? பௌர்ணமி அமாவாசைன்னா சுவாசத்தில் பெரிய மாற்றம். அதுக்காக தான் இந்த நாளில் நம்ம பல நாள் சத்சங்கம் வச்சுருக்கிறோம். பல நாள் ஒரு அனுபவம் பெற்ற சுவாசத்துக்குள்ளே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருந்து, மாற்றம் மட்டும் சுவாசத்துக்குள்ளே இல்லாமல் பல வாசல்கள் திறந்தவன் நான், பல வாசல்கள் வழியாக பிரபஞ்ச தொடர்புகளை பெற்றவன் நான். அப்போ ஒரு கலந்துரையாடலோ ஒரு கூட்டு செயலாக ஒரு சத்சங்கம் பேசும்போது உங்களுக்கும் அந்த செயலாக்கத்துக்குள்ள பெரிய ஒரு ஈர்ப்பையும் பெரிய ஒரு செயலாக்கத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும்.